உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். திருச்சி விமான நிலையத்தில் முன்னறிவிப்பின்றி முன்கூட்டியே சிங்கப்பூருக்கு சென்ற விமானத்தால் 25 பயணிகள் விமான நிலையத்தில் தவித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ்ல நான் டிக்கெட் புக் பண்ணி 4:25க்கு டேக்கப் ஆக வேண்டிய ஃப்ளைட் இன்னைக்கு 3 மணிக்கு அட்வான்ஸாக டேக்கப் ஆயிடுச்சு. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அதிகாரியை யாருமே எங்களுக்கு சரியான ஆன்சர் கொடுக்கவே இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் இதனால் ஒரு 10க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்பில் உட்காந்துருக்கோம். அவங்க எங்களுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நாங்கள் இங்கே ட்ராவல் பண்ணி வர்றோம். ஆனால் எங்களுக்கு பெனால்ட்டி கொடுக்க மாட்டுறாங்க, டிக்கெட் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணுன்றாங்க. அதுவும் எங்களுக்கு தேவையான டைமிங் கிடையாது. அதே மாதிரி நாங்கள் சிங்கப்பூருக்கு இன்றைக்கி போய் சேர்ந்தாதே எங்களுக்கு வேலை. நாளைக்கு நாங்கள் போகலைன்னா எங்களை வேலையை ரிசைன் பண்ணி எங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது இங்கே. ஆனால் அதிகாரியை சரியான ஒரு பதில் கொடுக்க மாட்டுறாங்க. இங்கே ஒரு மணி நேரம் 25 நிமிஷம் அட்வான்ஸாக டேக்கப் ஆயிடுச்சு ஃப்ளைட்டு. அது என்ன ரீசன்றதும் கரெக்டாக சொல்ல மாட்டுறாங்க. இதுதான் இங்கே உள்ள சூழ்நிலை. இன்னும் அதிகாரி எதுவுமே சொல்லவும் இல்லை. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸுடைய அதிகாரி எங்கள்கிட்ட எதுவும் இல்லை. அதே மாதிரி மெயில் அனுப்பணும்னு சொன்னாங்க. மெயில் எந்த மெயிலும் வரவே கிடையாது. அதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம், இன்னும் இது வரைக்கும் கொடுக்கவும் இல்லை. என் பேர் அழகுராஜா. நான் சிங்கப்பூரில் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஓகேங்களா, நான் டிக்கெட் புக் பண்ண ஒரு 2 days ஏர்லியாக புக் பண்ணியிருக்கேன். நான் இங்கேயே 1 hour ஏர்லியாக வந்துட்டேன். ஃப்ளைட் ஏர்லியாக டேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெயில் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. எதுவுமே எங்களுக்கு ரிசீவ் ஆகலை. இங்கே நான் கேட்குறப்போ ப்ராப்பராக எந்த ஆன்சருமே இல்லை. 1 hour இங்கே நான் நின்றுட்டுருக்கேன். அவர்கிட்ட ஃபைனலாக என்ன சொல்கிறீங்க கேட்குறப்போ 2 days லேட்டர் நாங்கள் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னாங்க. 2 days வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணேன்னா என்னோடய வேலை போயிடும். அதுக்கானது அவங்க கொடுப்பாங்களா? எனக்கு அதை ஆன்சர் பண்ண சொல்லுங்கள். அதை 3 பேர் நிற்கிறாங்க, 3 பேர் அப்படியே தான் நின்றுட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுற ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் வெயிட் பண்ணணுன்றாங்க ஃப்ளைட்டுக்கு, நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு. 2 நாள் நான் வெயிட் பண்ணனா வேலை போயிடும். அதுக்கு அவங்க சைட்லேருந்து என்ன ஆன்சர் பண்ணுறாங்க கேளுங்க. அதோ அவங்களே காட்டுங்க, அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பேர் நிதிஷ். கூடுதல் தகவலை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் தினேஷ், பயணிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு விமான நிலைய தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? கள தகவல்கள் என்ன? வணக்கம். அதாவது திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மலேசியா, சிங்கப்பூர், துபாய், இலங்கை போன்ற நாடுகளுக்கு பல்வேறு விமான நிறுவனங்கள் மூலம் விமான சேவைகளானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில திருச்சியில் இருந்து சிங்கப்பூர் செல்லக்கூடிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமானது வழக்கமாக இன்றைய தினம் 4:25 மணிக்கு புறப்படுவதாக இருந்தது. ஆனால் முன்கூட்டியே எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி 3 மணிக்கே புறப்பட்டு சென்றுள்ளது. இதன் காரணமாக 1 மணி நேரத்திற்கு முன்பாக வந்த பயணிகள், கிட்டத்தட்ட ஒரு 25 பயணிகள் இந்த விமானத்தை விட்டு தற்போது திருச்சி விமான நிலையத்திலேயே தவித்து வருகின்றனர். இதன் காரணமாக அந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தினுடைய அலுவலர்களுடன் தொடர்ந்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய, நாங்கள் இது தொடர்பாக உங்களுக்கு மெயில் அனுப்பி இருக்கிறோம், அந்த மெயிலை நீங்கள் பார்த்து நீங்கள் முன்கூட்டியே வந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இது போன்ற ஒரு மெயில் அவர்களுக்கு வரவில்லை என்று பயணிகளுடைய குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த முன்னறிவிப்பின்றி இந்த விமானம் சென்றதன் காரணமாக தற்போது இந்த பயணிகள் அங்கு வேலைக்கு செல்ல முடியாமல் எப்படி போவது போன்று அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்போது விமான நிலையத்திலேயே தொடர்ந்து காத்திருக்கும் சூழல் உருவாகி உள்ளது. மேலும் அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை, எங்களுக்கு எந்த ஒரு வசதிகளும் செய்து தரவில்லை, நாங்கள் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கிறோம். அந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் உடைய அலுவலர்கள் முறையான ஒரு பதில்களை தெரிவிக்கவில்லை. எதற்காக முன்கூட்டியே புறப்பட்டு சென்ற ஒரு முறையான ஒரு அறிவிப்பு தெரியவில்லை என்று அவர்கள் சொல்கின்றனர். மேலும் நாளைய தினம் உங்களை மாற்று விமானத்தின் மூலம் அனுப்புகிறோம், இல்லை என்றால் 2 நாட்கள் வெயிட் பண்ணுங்க, 2 நாட்களுக்கு பிறகு வேறு விமானத்தில் உங்களை அனுப்புகிறோம் என்று அலுவலர்கள் தெரிவிப்பதாகவும் பயணிகள் குற்றச்சாட்டுகள் வைக்கின்றனர். ஆனால் நாங்கள் 2 நாட்கள் இங்கு தங்குகிறோம் என்றால் எங்களுடைய வேலை பறிபோகும் சூழல் இருக்கிறது என்று பயணிகள் குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கின்றனர். இதன் காரணமாக விமான நிலையம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் உருவாகி இருக்கிறது. நன்றி தினேஷ், உங்களுடைய கள தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.